மஞ்சு, சார் நம்ம சொல்லுங்க சார். கம்பெனியோட ஒரு வருஷத்துக்கான வரவு செலவு, ஸ்டாஃபுங்களோட சேலரி எல்லாத்தையும் சரி பார்த்து முடிச்சு நாளைக்கே ஹெட் ஆபீஸுக்கு எல்லா டீடைல்ஸும் அனுப்பிடுங்க. ஓகே ஓகே? சார், ஷூர் சார். ஆ, கொடுங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல. அம்மா, ஃபைல் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. இந்த ஃபைலை எப்படி மாத்துறதுன்னு தான் பிளான் பண்ணணும். அம்மா, பிளான்லாம் வேணாம்மா. உள்ள போறோம், அந்த ஃபைலை கண்டுபிடிக்கிறோம், இதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வரோம். என்ன கந்தசாமி பேசுறீங்க? நீங்க சொல்றது அவ்வளவு ஈஸியா நடக்குமா? அவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க, அறிவாளிங்க. அவ்வளவு சாதாரணமா அவங்கள ஏமாத்த முடியாது. அப்ப என்னம்மா பண்றது? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்கம்மா. இந்த பெரிய பெரிய ஃபைல பாக்குறவங்க எப்பவுமே மன அழுத்தத்துல தான் இருப்பாங்க. ஆ, ஏதாவது ஜோக்கோ இல்ல காமெடியோ நடந்துச்சுன்னு வைங்க, உடனே சிரிச்சிருவாங்க. அப்படி சிரிக்கும் போது அவங்க உலகத்தையே மறந்துடுவாங்க. அதனால அவங்க சிரிக்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்க. போங்க. எனக்கு என்னம்மா பண்ண தெரியும்? என் பொண்டாட்டி கூட என்னை பார்த்து, ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது சிரிங்களேம்பா. என்ன போய் சிரிப்பு காட்ட சொல்றீங்களேம்மா? கந்தசாமி, நீங்க காமெடி பண்ண வேண்டாம். நான் சொல்றத நீங்க சீரியஸா பண்ணுங்க, அது போதும். என்னம்மா குழப்புறீங்க? நீங்க உள்ள போயிட்டு அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க. அது எப்படிம்மா காமெடி ஆகும்? நான் சொல்றத செய்யுங்க. போங்க. சரி. மே ஐ கோ இன் சார்? பேசுங்க பேசுங்க. ஐ ஆர்டர் டீ சார். மீ லக்ஷ்மி மேடம் கமிங் சார். வாங்க வாங்க. கந்தசாமி, நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, எப்படி? ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் சார். கமிங் டு காலேஜ் சார். ஒன்லி இங்கிலீஷ் டாக் சார். டீச்சர் புட்டிங் ஃபைன் சார். யூ கிவ் டீ சார். ஓ, சரி கொடுங்க. சூப்பர் ஜிஞ்சரிங் டீ சார். ஸ்பெஷல் ஜிஞ்சரிங் டீ சார். பியூர் மில்க் சார். சூப்பர் சுகர் சார். வெரி நைஸ் டீ சார். அப்படியா? சூப்பர் டேஸ்ட் சார். யூ ட்ரிங்க் சார். எங்க அந்த பிங்க் கலர் ஃபைல காணோம்? சார் யூ வாண்ட் டீ சார்? கொடுங்க. ஐ கமிங் ஆன் தி வே சார். Please drink the tea, sir. Okay, Nice thank you, taste. thank you. This is your drink tea, sir. Please take the tea, sir. You want tea, madam? Yes. I am coming. You are drinking tea, thank madam. you. Take this tissue paper, each one, madam. Thank you. Wash your hand. Clean your hands, sir. Thank you. Use tissue paper, sir. தேங்க்யூ தேங்க்யூ. Taking Thank you, you, sir. thank you. Sir, you want tissue paper? கொடுங்க. Yes. Keeping one, sir. Tea nice, sir. Super, nice, super. nice. Very nice. Okay, okay. Thank you, sir. உங்களை மாதிரி பெரியவங்க நான் போட்ட டீயை குடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை சார். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி எனக்கு பணம் கட்டுறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்கல்ல சார், அதுக்கும் ரொம்ப நன்றி சார். லட்சுமி அம்மா,
உங்க டீயை குடிச்ச பிறகுதான் ஏன் எம்டி உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடாம கேண்டீன் நடத்த ஒத்துக்கிட்டாருன்னு இப்பதான் புரியுது. அற்புதமா இருக்குமா. எப்படியாவது சீக்கிரம் அந்த பணத்தை கட்டிடுங்கம்மா. ஏன்னா கம்பெனி ஃபைனான்ஸ் ரூல்ஸை மாத்த முடியாது. ஆ, ம். சரிங்க சார், வரேன். ஏமா அதை மட்டும் எடுத்துட்டு போறீங்க? ஆ. இதையும் எடுத்துட்டு போலாம்ல? ஆ, உங்களதாமா கேக்குறேன். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. டீ கொண்டாந்து கொடுத்தீங்க, குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கப்பை வாங்கிட்டு போலாம்ல? கொண்டு வந்த ட்ரேயை மட்டும் எடுத்துட்டு போறீங்க. டீ கொடுத்தா டீ கப்பையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும், புரியுதா? சாரி சார். கந்தசாமி, மேடம். அவங்க டீ குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, நீங்க போங்க. ம். வரேன் சார். முருகா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மாட்டியிருப்பேன். இத பாரு, சோதிக்காத முருகா, என்னால தாங்க முடியாதாமா. பா, கந்தசாமி இன்னும் வரலையே. என்ன கந்தசாமி, கப்பெல்லாம் கொடுத்துட்டாங்களா? பாருங்க, நீங்க ஃபைல் எடுக்க நான் வாங்கின கப்பு. இந்த கப்பு அது கிடைச்சது இல்ல, நீங்க இங்கிலீஷ் பேசினதுக்காக கிடைச்ச கப்பு. எச்சி கப்பா? மெயில் பண்ணிட்டேன். ஆமா, அந்த ஃபைலை என்னடாப்பா பண்றது? டேய், நான் வேணா போய் சார் ஃபைல் மாறி போயிடுச்சுன்னு வேணா சொல்லிட்டு உள்ள போய் வச்சுட்டு வந்துடட்டுமா? மச்சான், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. தெரியும்ல ஆடிட்டிங் டீமை பத்தி. இப்ப நீயா போய் சிக்கனன்னு வை, உன்னை இதுதான் சாக்குன்னு வச்சு செஞ்சிருவாங்க. டேய், என்ன பண்றது? டேய், அந்த புது கொட்டேஷன் ஃபைல் எங்கடா? டேய், என்னடா கேள்வி இது? உன்கிட்ட தானே கொடுத்தேன். டேய், என்கிட்ட எங்கடா கொடுத்த? நீ தானடா கையில வச்சுக்கிட்டு இருந்தா? நானா? என்கிட்ட இருந்துச்சு. ஆமாண்டா, கேண்டீன்ல விட்டுட்டு வந்துட்டியா நீ? அப்படித்தான் நினைக்கிறேன்டா. ஏண்டா, என்ன சொல்லிட்டு நீ எப்படி சொதப்புறீங்க? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி போய் எடுத்துட்டு வரலாவா? சரி வாடா. போ போ போ. இந்தாம்மா, சூடா தேங்க்யூ இருக்கு மேடம். பாத்து. வரேன் மேடம். டேய், அது அங்க இருக்குடா. டேய், என்னடா ஃபைல் மாறி இருக்கு? என்னடா சொல்ற? டேய், ஆமாண்டா, நான் உள்ள ஆடிட்டிங்ல கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அதே ஃபைல் தான் அது. ஆமா, இது எப்படிங்க? அப்படின்னா நாம இங்க வச்சுட்டு போன ஃபைல் எங்கடா? கந்தசாமி, நாம ஃபைல மாத்தினது யாருக்கும் தெரிய வேண்டாம். எதை மாத்துனீங்க அதை சொல்லக்கூடாதுங்கிறீங்கம்மா? அதான் நம்ம இஞ்சிக்கு பதிலா ஏலக்காய் மாத்தணுமே, அதத்தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அம்மா, மாத்துனதை நான் சொல்லனாலும் புரிய வேண்டியவங்களுக்கு புரியுமா? அம்மா, ம், ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. ஆமா, உங்களுக்கு எப்படிமா அந்த ஐடியா தோணுச்சு? ஆனா நீங்க மட்டும் இப்படி பண்ணலன்னா சந்தோஷ் வேலைக்கே பிரச்சனையா இருக்குமா? சரியான நேரத்துல ஃபைலை மாத்தி வச்சு சந்தோஷோட வேலையை காப்பாத்திட்டீங்கம்மா.
ரொம்ப தேங்க்ஸ்மா. அவனை விடுங்கம்மா. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேம்மா. நன்றியை எதிர்பார்த்து நான் இதை செய்யலப்பா. அதுவும் சந்தோஷ் என்னோட பையன். அவனோட வேலையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் உன்னை இதை செய்யல. அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். எனக்கு தெரியுமா பிரதீப், தாய்மைங்கிறது இந்த பூமி மாதிரி. என்னதான் உதைச்சாலும் மிதிச்சாலும் நெஞ்சையே கீறினாலும் உனக்கு உணவையும் இருக்க இடத்தையும் தான் கொடுக்குமே தவிர வேற எப்பவும் உனக்கு துன்பம் தராதுப்பா. அதுக்காக உன்கிட்ட நன்றியையும் எதிர்பார்க்காது. அது தன்னோட கடமைன்னு தான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் எல்லா தாய்மார்களும். எங்களை நீங்க எட்டி மிதிச்சாலும் எட்டி மிதிக்கிற கால் தான் வலிக்கும்னு நினைப்போமே தவிர அவங்களெல்லாம் திட்ட தோணாதுப்பா. இதெல்லாம் உனக்கு புரியாது பிரதீப், விடு. எனக்கு புரியுதுமா. சந்தோஷம் கூடிய சீக்கிரமே அது புரியும். நான் வரேம்மா. ஆட்டோ ஆட்டோ. சந்தோஷ் வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட நிக்க மாட்டேங்குது. ஆட்டோ ஆட்டோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ ஒரு ஆட்டோ கூட நிக்க மாட்டேங்குது. பேசாம லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதான். நான் சந்தோஷ சந்திக்க இவங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். கடவுளே ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, லிஃப்ட். எங்க போகணும்? இங்கதான் பக்கத்துல. நீங்க போங்க, நான் வழி சொல்றேன். சரி உட்காருங்க. தேங்க்ஸ். Thank you so much. போற வழிதாங்க, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்களா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு உங்க ஹேர் ஸ்டைல். தேங்க் யூ. எனக்கு மேக்கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓ, ஒர்க் பண்ற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் பியூட்டி பார்லரே கதின்னு கிடப்பேன். உங்க காஸ்டியூம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. இத ஸ்டிச் பண்ணீங்களா இல்ல ரெடிமேட் எடுத்தீங்களா? இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா சினிமாக்கெல்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்றாங்க. அவங்க சூப்பரா டிசைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மெட்டீரியல் மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க சூப்பரா தச்சு கொடுத்துருவாங்க. வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்க ஃபேஸ் கூட அழகா இருக்கு. அதான் நான் சொன்னேங்க, எனக்கு மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா எப்பவுமே தங்களை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பசங்க பார்வை நம்ம மேல எப்பவுமே இருக்கும். இவ நம்மள பார்க்க மாட்டாளா, நம்ம கிட்ட பேச மாட்டாளான்னு எங்கணும். அவ்வளவுதான். சூப்பருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நீங்க இப்படி ஓப்பனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. இப்போ நீங்க அவரை பார்க்க தானே போறீங்க. am I right? ஐயோ, பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. ஆனா ஃப்ரெண்ட், ஸ்பெஷலான ஃப்ரெண்ட். ஹேண்ட்ஸமா இருப்பான். அவன் கூட இருக்கும்போது டைம் போறதே தெரியாது.
நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? இப்போ அவனை தான் பார்க்க போறேன். ஓஹோ. சூப்பருங்க. வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்றீங்க போல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அவ்வளவுதான். உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. இந்த குறுகிய நேரத்துல ரொம்ப நாள் பழகுன ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டீங்க. தாராளமா கேளுங்க. என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா? எங்க நான் தப்பா ஏதாவது கேட்டுட்டேனா? சாரி. ஐயோ, நீங்க எதுவும் தப்பா எல்லாம் கேக்கலங்க. எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சூப்பருங்க. அப்போ நீங்க எனக்கு சீனியர்னு சொல்லுங்க. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். வாவ், சூப்பருங்க. இப்பெல்லாம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுங்க. பேரண்ட்ஸும் வேலை மிச்சம்னு விட்டுடுறாங்க. இங்கேதான் இங்கேதான் காஃபி ஷாப் தான். ஆமா ஆமா. தேங்க் யூ சோ மச்ங்க. கடவுளா பார்த்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்திருக்காரு இன்னைக்கு. சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட பாத்துட்டு போங்க. பை. என்னங்க போறேன்னு சொல்றீங்க? உங்ககிட்ட என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேங்க. நீங்க என்னடானா கிளம்புறேன்னு சொல்றீங்க. உள்ள வாங்க. ஜஸ்ட் 5 minutes. வந்துருவா இப்போ. எனக்கு வேலை இருக்கு, அது இதுன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்காக ஒரு 5 minutes ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, உள்ள வாங்க. ஐயோ வேணாங்க, எனக்கு டைம். வாங்க. வரேங்க. நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. சரி, நான் வெயிட் பண்ணிட்டு போறேன். நீங்க உள்ள போங்க. போலாமா? என்னோட லைஃப்லயே நீங்க தான் அதிவேக பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அப்படியே உங்க கூட அட்டாச் ஆயிட்டேன். எனக்கும் தாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இல்ல. சில பேரை பார்க்கும்போது அந்த மாதிரி தோணும்ல. உங்ககிட்ட பழகும் போதும் எனக்கு அப்படிதாங்க இருக்கு. மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? என்ன சாப்பிடலாம்? என் ஃப்ரெண்ட் வர வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ல. ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இப்பதான் வீட்ல இருந்து வரேன். நீங்க வேணா ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நான் வேணா கம்பெனி கொடுக்கறேன். அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன வேணும் சொல்லுங்க. விட மாட்டீங்களே. சரி, ஒன்னு பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சூப்பர். அதான் நீங்க சீனியர், நான் ஜூனியர். என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டோம், மொத்தமா ஆர்டர் பண்ணிடுறோம். ஒரு 5 minutes தான். ஓகே மேடம். தமிழ்நாட்டுக்கு இப்போதான் வந்தேன்னு சொன்னீங்க. இவ்ளோ அழகா தமிழ் பேசுறீங்க. இவ்ளோதானா? நான் இதை விட சூப்பரா தமிழ் பேசுவேங்க. கேக்குறீங்களா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. போதுமா? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நார்த் தான். அப்பா அம்மா தமிழ்நாடு தான். அப்பா திண்டிவனம், அம்மா கள்ளக்குறிச்சி. அங்க இருந்து எப்பயாவது பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போவேன். ஓ சூப்பருங்க. ஒன் செகண்ட். ஹலோ. ஓகே, I'm nearby. I'll be there in 5 minutes. On the way. Yeah, okay. Thank you. சாரி, மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சா? லேட் ஆகுமா? இல்ல நாம வேணா இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? அப்படியா? இன்னைக்கு அவனை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். சொன்னா கரெக்ட் டைம்க்கு வந்துடுவான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அநேகமா பக்கத்துல வந்திருப்பான். இருங்க ஒரு நிமிஷம், நான் கால் பண்ணி பாக்குறேன்.